ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மத்திலன் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு புது கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம் கைஸ். அவங்க என்னன்னா க்ளோரியஸ் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. நானும் அவங்களும் ஒரே நேரத்தில் தான் நம்ம இந்த ஃபோனை வாங்கினோம். மீன்ஸ் நான் போக்கோ F6 வாங்கினேன், அவங்க IQOO Z9 மொபைல் வாங்கினாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்னா அவங்களோட ரியல் டைம் யூசேஜில் அந்த மொபைல் எப்படி இருக்குது, அது அவங்களுக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மொபைல் எப்படிலாம் இருக்குது அதை பற்றி நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த அண்டர் 20Kல பெஸ்ட் மொபைல்னால் அது IQOO Z9 தான். அந்த மொபைலில் இந்த செக்மெண்ட்டில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஓட்டலாம் அவங்கள. வாங்க க்ளோரியஸ் லைஃப் ஸ்டைல். A few minutes later. இப்போ நம்ம க்ளோரியஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? 2 hours later. ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா அவங்க சேனலில் அவங்க ரொம்பவே எல்லாமே எனது இந்த ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி ஆர்ட் சம்மந்தமாக தான் போடுவாங்க. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து பேசுகிறது ரொம்ப கம்மி. பழைய வீடியோலாம் பேசியிருக்காங்க, ஆனால் இப்போ ஆக்டிங் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக டச் விட்டுருச்சு. பிகாஸ் ட்ராயிங் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அவங்க மொபைலை காமிக்க சொல்லலாம். உங்கள் மொபைல் எடுத்து காமிங்க. என்னது நீங்கள் IQOO Z9 எந்த கலர் வாங்கினீங்க? IQOO Z9ஓட அந்த லைட் க்ரீன் வேரியன்ட் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. இதுதான் அந்த மொபைல். ஓகே, இதோட என்னது சினிமாட்டிக் ஷாட் நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துடுங்க. அதுவும் இல்லாமல் ஓகே ஓகே, இந்த மொபைலோட டிசைன் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். இது எப்படின்னா லைட்டாக வாட்டர் வந்து இதுக்கு முன்னாடி இவங்க என்ன மொபைல் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா Vivo Y15 யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது 5 இயர்ஸாக யூஸ் பண்ணால் அது பிரச்சனைலாம் ஒன்றுமே கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் வரல. அதனால தான், ஆனாலும் ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் வேணும்னு சொல்லி தான் இந்த மொபைல் மாறுறது. அதனாலே அவங்க சொன்னாங்க விவோ தான் வேணும்னு சொல்லி. நான் தான் எப்படியாட்டு கன்வின்ஸ் பண்ணி IQOO எடுக்க வச்சேன். ஓகே சொல்லுங்கள், இதோட டிசைன் எப்படி இருக்கு? சரி, இது வெயிட் இல்லை, பட் அதோட பெருசாக இருக்குது. எனக்கு பெருசாக இருக்க மொபைல் தான் மோஸ்ட்டாக பிடிக்கும். அது நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அது சைடில் வந்து ஒரு கர்வாக இருக்கும். இது வந்து ஸ்கொயர் பாக்ஸ் லைக் ஐஃபோன் மாதிரி அந்த ஒரு ஃபீல் தருது. ஆனால் அது குட்டியாக இருக்கும், பட் இது நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் இருந்தது இப்படி இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கல, போர் அடிச்சிச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால. கேமரா செக்மெண்ட் அதுவும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடில் அதில் இருந்துச்சு. அதோட இது நல்லா இருக்குன்னு தோணுது. இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது இந்த மொபைலில். இது IQOOட Z9 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோ. நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கனாலே இதை பற்றி டீட்டெயில் தான் கவர் பண்ணி பார்த்து தான் வந்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் ரியல் டைம் யூசேஜ் தான் கவர் பண்ணுறோம். அப்படின்னா ரியல் டைமில் அவங்க எப்படிலாம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதுதான். ஓகே, இந்த டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குது? அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வந்து எல்லாமே நல்லா ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக, நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மூவி பார்க்கும்போதும் நல்லா பெருசாக நல்லா ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி. இதில் என்னது நம்ம யூடியூப்லலாம் 4K வீடியோ வரை பார்த்துக்கலாம். அதே டைமில் இதில் யூஸ் பண்ணுற சிப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம எல்லா மொபைல்லையும் இந்த பட்ஜெட்டில் வர்றது ஃபஸ்ட் இதோட இன்னும் ஹையர் பட்ஜெட்டில் உள்ள மொபைல் தான் யூஸ் பண்ணாங்க. இவங்க ஆஃபரில் கூட எதோ 17Kக்கு தான் வாங்கினது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு இந்த பட்ஜெட்டில் நல்லது. சொல்லுங்கள், பாக்கி இந்த மொபைலோட கேமரா எப்படி இருக்கும்? கேமரான்னு பார்த்தா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, பட் பேக் கேமரா சூப்பராக இருக்குது. நான் பேக் சைட்லேருந்து எடுக்கும்போது நல்லாயிருக்கு இப்படி. ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதேமாதிரி வீடியோ கிளாரிட்டி சொன்னால் பேக் சைடு வீடியோ செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி இல்லை எனக்கு தோணுச்சு. நல்லா பேக் சைடில் இருக்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா உள்ள அதான் கைஸ், நானும் இந்த மொபைலில் கேமரா செக் பண்ணி பார்த்தேன். பேக் கேமரா உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் வீடியோகிராஃபிக்கும் 4K வீடியோ சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டில் 1080p 30 FPS தான் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, ஆனால் அக்செப்டபிள் தான் அந்த பட்ஜெட்டுக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் லோக்கலாக இது வாங்கி ஓட்டிட்டாங்க போல். அதனால் என்னென்னா அது ஃப்ரெண்டில் உள்ள அந்த கேமராவையும் கவர் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு கட் அவுட் வரும், அப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் கட் வரும். அப்போ தான் கொஞ்சம் கேமரா நல்லாயிருக்கும். ஆனால் இது அப்படியே போய்ட்டு அது பரவாயில்ல. ஆனாலும் இவங்க அவ்வளோ ஒன்றும் யூஸ் பண்ணாதனால பேக் கேமரா தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணாதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இது அந்த இது போட்டு மாற்றினா அது சரியாகும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கேமரா கொஞ்சம் மொக்கை தான். அப்படின்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இது ஃப்ரண்ட் கேமரா மொக்கை தான். அதுக்கப்புறம் இதில் எடுத்த ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸும் அதே மாதிரி பேக் கேமரா சாம்பிள்ஸும் அது மாதிரி இதில் எடுத்த வீடியோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்துருங்க, இந்த வீடியோட எண்டில் இருக்கும். சரி, இப்போ இதோட பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நீங்கள் காலையில் சார்ஜ் பண்ணி போட்டால் மார்னிங் சார்ஜ் போட்டு போனேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போடுவேன். பிகாஸ் நான் ஆஃபீஸில் இருக்கனால ஏன்னு தெரில, பட் இருந்தாலும் நான் வந்துட்டு அன்றைக்கி நைட் ஆகும்போதே எனக்கு 50 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நான் வந்து ஒரு 5 hours 6 hours யூஸ் பண்ணாலும் அவ்வளோ தீர மாதிரியும் இல்லை. அடுத்த நாளும் நல்லா தான் இருக்குது.
எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் அப்படி ஒன்றும் தெரியல. எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் சாயங்காலம் ஆரம்பிச்சிட அப்படின்னா நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நீங்கள் அடுத்த நாள் தானே சார்ஜ் போட போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 60 அந்த மாதிரி இருக்கும். 60 இருக்குமோ? யூகேப்பா லன்ச் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அது போக இடையில ஏதாச்சும்னா ஆஃபீஸ் நெட் வச்சு லைட்டாக தான் பார்ப்பேன். ஃபுல் டைம் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் 60 கிட்டே இருக்கும். வந்தோடனே தான் யூஸ் பண்ணுவேன். அப்போவுமே எனக்கு 80 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. வீட்டுக்கு வந்தோடனே யூஸ் பண்ணும்போது 80. அது ஆல்ரெடி விவோ மொபைலில் அதே மாதிரி பிபிகே ஃபேமிலியில் உள்ள எல்லா மொபைலையும் அந்த பேட்டரி பேக்கப் உண்மையாக நல்லாயிருக்கும். என்னோட லாஸ்ட்டு நான் வச்சுருந்த மொபைலுமே எனக்கு இப்போ வரைக்கும் பேட்டரியில் ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. ஆனால் போக்கோ ரெட்மி அதெல்லாம் ரொம்ப சார் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அடி வாங்கும். அப்படின்னா சாயங்காலம் அமைச்சு முடிஞ்சிடும், அவ்வளோதான். வீட்டுக்கு ஷூட் லைட்டாக வீடியோ கால்லாம் பேசினா வீடியோ கால் பேசும்போது சில இது அது எல்லாமே மொபைல் ஆகும். வேற இதில் வந்து வீடியோ கால் பேசும்போது ஒரு இது இருக்குது, யூடியூப் மோடு. அது எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமைசேஷனாக என்னென்னா நம்ம எந்த வீடியோ கால் யூஸ் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேர்ள்ஸ்க்குலாம் இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிக்கும். நம்ம மொபைலில் தான் இருக்காது. பின்ன இதோட யூஏ எப்படி இருக்குது? யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் கஸ்டமைசேஷன் இருக்கா? அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மாதிரி வந்து விவோலே பண்ண முடியாது. ஸோ இதுலேயும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. பெய்டு இது இருக்குது. பெய்டு தான். அது மட்டும் தான் கொஞ்சம் எல்லா இதுலேயுமே நான் பார்க்குற ஒரு ட்ராபேக்காக இருக்குது. எனக்கு டீமு ஃபான்ஸ்லாம் மாற்றி வச்சு கலராக யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஓகே. இப்போ எனக்கு பிடிச்ச பர்பிள் கலரில் நான் வச்சுருக்கேன். இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் நான் இங்கே வந்து பர்பிள் கலரில் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகே. வேறு இந்த மொபைலில் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? அப்படின்னா ஏதாவது லேக் நீங்கள் ஃபீல் பண்ணிடுங்க. அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் அடுத்த அப்ளிகேஷன் ஸ்விட்ச் பண்ண முடியல, பேக்ரவுண்டில் ஆப் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது லேகு அந்த மாதிரிலாம் நான் டச் இஷ்யூ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் இந்த மொபைல் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிங்களா? அப்படின்னா இப்போ ஒரு 20K பிலோ ஒரு ஆள் மொபைல் பார்க்குறாங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையுமா இது வரைக்கும். இது எவ்வளோ நாள் இனி உழைக்கும்னு நினைக்கிறீங்க? மீன்ஸ் எத்தனை நாள்? அந்த ஃபோனே 5 இயர்ஸ் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 5-6 இயர்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அது வரைக்கும் வச்சிருக்க மாட்டேன், நான் மாற்றிடுவேன். அதான் கைஸ் இந்த மொபைலோட ரிவ்யூ. இது ஓவராலாக உண்மையாகவே நல்ல மொபைல் தான். ஏன்னா நான் இதை ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா மீன்ஸ் எல்லோரும் நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மொபைலே தான் அந்த மாதிரி இவாக வாங்கி கொடுத்தேன். ஸோ அட்லீஸ்ட் என்னென்னா இந்த மொபைல் உண்மையாகவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் அண்டர் 20Kல ஒரு பெஸ்ட் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 17K அந்த ரேஞ்சிலலாம் உங்களுக்கு கிடச்சின்னா இது சூப்பர் டீல். இதே நீங்கள் கண்டிப்பாக வாங்குறது தான் நல்லது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இதில் எடுத்த சாம்பிள்ஸு அதே மாதிரி இந்த வீடியோ கிளாரிட்டியோட இதெல்லாம் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் இந்த வீடியோ இதில் பார்ப்பீங்க. இந்த மொபைல் வாங்கினா நான் வேணால் லிங்க் கீழே அட்டாச் பண்ணுறேன். அது இல்லாமல் இவங்க வேறு ஒரு கேஸ் வேறு யூஸ் பண்ணுறாங்க, அதோட லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன். வேணால் நீங்கள் பாருங்கள், அந்த கேஸிங் அனுப்பிச்சிடுங்க. much later. இதுதான் கைஸ் அந்த கேஸ். இது சாதா கேஸ் இல்லை கைஸ். இதில் இந்த கிரிப்லாம் இருக்கும் ரைட்டாக. நான் ஆல்ரெடி வேறு கேஸ் வாங்க ட்ரை பண்ணேன். பட் எங்கள் ஊரில் வந்து 250 சம்திங். இது கைஸ் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் 100க்கு இது ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன்ப்பா. இந்த கேஸோட லிங்கும் நம்ம இதில் கீழே கொடுக்குறோம், பார்த்துடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அந்த மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப். இவங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது, க்ளோரியாஸ் லைஃப் ஸ்டைல். அந்த சேனலே நீங்கள் போய் பார்க்கலாம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மொபைலை பற்றி இனி ஃப்யூச்சரில் அதே மாதிரி இந்த மொபைல் ரீசனாக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கமெண்ட் செக்ஷன்லையும் போடலாம், இல்லை இதுலேயும் போடலாம். அவங்களும் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சேனலில் போய் கேட்டால் அவங்களே ரிப்ளை பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய். தெரியல, எனக்கு அண்ணே தெரியல.